யாருக்கு இவ்ளோ அவசரமா ஃபோன் பண்றா? சொல்ல அர்ச்சனா. ஒரு முக்கியமான விஷயம் விக்ரம். நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்லது பாதி கெட்டது பாதி. குழப்பாத. என்ன விஷயம் சொல்லு. நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும் போல இருக்கே. ஏஜே தப்பிச்சிருவாரு. ஏய், என்ன சொல்ற? எப்படி தப்பிக்க முடியும்? அதான் தெளிவா ஆதாரம் நம்ம கிட்ட இருக்குல்ல. அப்படி நினைச்சுக்கிட்டு தான் நாம சந்தோஷமா இருந்தோம். அதுல ஏஜே கள்ள தூக்கி போட்டுட்டாரு. என்ன மேட்டர்? சீக்கிரம் சொல்லு. அந்த வீடியோ ஆதாரம் பொய்யா. உண்மையான ஆதாரம் ஏஜே கிட்ட இருக்கான். அடி பாவி, ஏஜேக்கு எப்படி துரோகம் பண்றா பாரு. என்ன வளர்ற? அது என்ன ஆதாரம்? அது என்ன ஏதுன்னா ஏஜே சொல்லல. ஆனா அந்த எவிடன்ஸ் ஒரு பென்டிரைவ்ல இருக்கிறதா சொன்னாரு. பென்டிரைவா? அதுல என்ன இருக்கு? அந்த பென்டிரைவ் எங்க இருக்கு? அது வீட்ல தான் இருக்கான். அப்ப குயிக்கா போய் அதை எடு. ஆனா வீட்ல பென்டிரைவ் இருக்கிற இடத்த சொல்லலையே. அத அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டாரு. ஏஜே டென்ஷன் பண்றியடா. மகனே விட மாட்டேன்டா. எதுவா இருந்தாலும் அந்த பென்டிரைவ் நம்ம கைக்கு கிடைச்சாகணும். பென்டிரைவ் விஷயத்தை அவன் சந்தோஷமா சொல்றான்னா அது கண்டிப்பா கொலைகேஸ்ல இருந்து அவனை தப்பிக்க வைக்கிற ஆதாரமா தான் இருக்கும். நோ வே, அது மட்டும் நடக்க கூடாது. பென்டிரைவ் உடனே நம்ம கைக்கு வந்தாகணும். ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியலையே. நான் வெளியே வந்து அந்த பென்டிரைவ் எடுக்கிறேன்னு வேற ஏஜி சொல்றாரே. அவன் வெளியில வந்தாதானே அவன் உள்ளுக்குள்ளே கிடக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீ அதுக்குள்ள அந்த பென்டிரைவை எப்படியா தேடி கண்டுபிடி. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. ஏஜி ஜெயிலுக்கு போயிட்டாரு. அந்த ஹாஸ்னிய வீட்டை விட்டு துரத்திடலான்னு கனவு கண்டா அந்த கனவுல ஏஜி மண்ணாலி போட்டுட்டாரு. இதுதான் நல்லது பாதி கெட்டது பாதின்னு சொன்னியா? இதுல எங்கம்மா நல்லது வந்துச்சு? ஏஜி இந்த பென்டிரைவ் விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லாம என்கிட்ட சொன்னாரே, அது நல்ல விஷயம் இல்லையா? ஆமால, நீ உடனே போய் இந்த பென்டிரைவ் எடு. இல்ல அர்ச்சனா, நம்ம மொத்த பிளானும் கெட்டுரும். ஐயோ, பிளான் மட்டும் கெட்டுருச்சுன்னா மறுபடியும் அந்த ஹாஸ்னியா ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவா. இங்க பாருங்க, நீங்க ஏஜேவை வெளியே வராம பாத்துக்கோங்க. நான் எப்படியாவது அந்த பென்டிரைவ் எடுத்துறேன். கடவுளே, இன்னைக்கு என் புருஷனுக்கு ஜாமீன் கிடைக்கணும். இது வரைக்கும் ஜெயில அவர் அவஸ்தைப்பட்டதெல்லாம் போதும். எப்படியாவது அவரை வெளியே கொண்டு வா. அபினவ் ஜனார்த்தனன். அபினவ் ஜனார்த்தனன், அபினவ் ஜனார்த்தனன், அபினவ் ஜனார்த்தனன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர உண்மையை வேற தவிர வேற எதையும் சொல்ல மாட்டேன். இது சத்தியம். மை லார்ட், குற்றவாளி ஜாமீன் கேட்டிருக்காரு. ஆனால் குற்றம் இன்னும் விசாரிக்கப்படவில்லை. அதனால் ஜாமீன் மனுவை ரத்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன ஏஜே, என்ன சொல்றீங்க? உங்க தரப்புல வாதாடுறதுக்கு வக்கீலே வைக்கலையா? வக்கீல் எல்லாம் வைக்காம இல்லைங்க. ஆனா நான் நியமிச்ச வக்கீலுங்க எல்லாரும் என்ன பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்? நான் கொடுக்கிற ஃபீஸுக்கு அதிகமா எதிர்த்தரப்புக்காரங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இது வக்கீல்களை அவமதிக்கிற செயல். கோர்ட்டையே அவமானப்படுத்துகிறார். மன்னிச்சுக்கோங்க ஐயா, நான் நடந்ததை தான் சொன்னேன். பொதுவா சாட்சியை தான் கலப்பாங்க. இங்க வக்கீலையே கலைச்சிட்டாங்க. என்னை எப்படியாவது தூக்கில பார்த்தே ஆகணும்னு எல்லாரும் துடிக்கிறாங்க ஐயா.
அதான் நான் தப்பிச்சிருவேன்னு பயந்து எனக்கு எதிராக சதி பண்றாங்க. அதனால்தான் நான் போற பக்கம் எல்லாம் எனக்கு தடை போடுறாங்க. எனக்காக வாதாடுறதுக்கு வக்கீல் எல்லாம் இல்லைங்கய்யா. எனக்காக நானே வாதாடணும். இவர் கோர்ட்டோட அனுதாபத்தை தேடுறதுக்கு பிளான் பண்றாரு. அனுதாபத்தை தேட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கய்யா. என்கிட்ட உண்மை மட்டும்தான் இருக்கு. அது என்ன ஜெயிக்க வைக்கும். என்ன நேர்மை? கொலை செஞ்சுட்டு அதை யாருக்கும் தெரியாம மறைக்கிறவர் தானே நீங்க. இதுல கொஞ்சம் கூட கவலைப்படாம இன்னொரு பொண்டாட்டியை வேற கல்யாணம் பண்ணிருக்கீங்க. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. இவரை விட்டா சாட்சியை கலைச்சிருவார் இவரான. சாட்சிய கலைக்கிறது, வக்கீல கலைக்கிறதெல்லாம் உங்களோட வேலை. அதை நான் பண்றது கிடையாது. தேவையில்லாத வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இல்லைங்கய்யா, நான் இதுவரைக்கும் சமூகத்துல ரொம்ப நேர்மையா வாழ்ந்தவ. டாக்ஸ் எல்லாம் சரியா கட்டுறேன். இதுவரைக்கும் எந்த தப்பு செஞ்சதில்லை. யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்லை. சட்ட ரீதியா நான் என் பிசினஸ் நடத்துறேன். என் கேரக்டர் மேல ஒரு கலங்கமும் இது வரைக்கும் வந்ததில்லை. எனக்கு ஜாமீன் கொடுங்கய்யா. ஏய் ஹாசினி, நீ இந்த பச்சைய குத்துறதுக்கு பதிலா கத்தியால என் நெஞ்சிலே குத்திருக்கலாம். நம்ப வச்சு ஏமாத்திட்டல. நான் வெளியே வருவேன். அப்போ இருக்கும் உனக்கு. நம்ம இப்போ எங்க போறோம்? சொல்லுங்க, நம்ம எங்க போறோம்? வேணும் ஸ்டேஷனுக்கு தான் போகுது. பேசாம இரு. இல்ல, வேற எங்கேயோ போற மாதிரி தெரியுது. எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன சொல்லுங்க. எங்க போகணும்னு தெரியாதா? இதான் போறதுக்கு ஷார்ட் கட்டு. காடு மாதிரி தெரியுது. இது 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 எப்படி ஷார்ட் கட் ஆகும்? வேற திசையில போற மாதிரி இருக்கு. எதுக்கும் நீங்க கூகுள் மேப்ஸ் போட்டுக்கோங்க. எனக்கு ரூட் சொல்லி தரியா? வாய முடிட்டு வாயா. இல்ல, ஏதோ தப்பு நடக்குது. நீங்க உடனே வண்டியை நிறுத்துங்க. நீ சொல்லலனாலும் வண்டியை நிறுத்த தான் போறோம். யோ, அவனை இறக்கியா? சார், சார் என்ன சார் நடக்குதுங்க? என்ன இடம் இது சார்? எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆயுத பூஜை பண்றதுக்கு தான். அதான் ஆயுத பூஜை போன வாரமே முடிஞ்சிருச்சேன்னு பாக்குறியா? நான் சொல்ற ஆயுதம் வேற. சார், என்ன பூஜை போட்டலாமா? இல்ல, இப்படி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. இது தப்பு. இது நியாயம் இல்ல. ப்ளீஸ். இல்லதான். ஆனா இது கோர்ட் இல்லையா நீ வாதாடுறதுக்கு? இங்க எல்லாமே நான் தான். உன்னை என்கவுண்டர் பண்ணணுங்கிறது என்னோட. ஹிட்லரை நீங்க என்கவுண்டர் பண்ண போற பிளான கோர்ட் வாசல்லையே நான் கேட்டுட்டேன். ஆஃப்டர் ஆல் காசுக்காக நீ உசிர் எடுக்க துணிஞ்சிட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சட்டத்தை காப்பாத்ததா இந்த யூனிஃபார்மையும் துப்பாக்கியையும் கவர்மெண்ட் உனக்கு கொடுத்திருக்கு. ஆனா நீ காசுக்காக இத விக்கிறியே, வெக்கமா இல்ல? என்ன எங்களுக்கே பாடம் எடுக்கிறியா? மரியாதையா ஓடி போயிரு. ஓடுறதுக்கு தான் நான் இவ்ளோ தூரம் வந்தேனா? என் புருஷன் எனக்கு உசிறு மாதிரி.
அவரை காப்பாத்த தான் நான் வந்திருக்கேன். ஹம். அவன் உசுர நீ காப்பாத்த வந்தியா? யோ. ம். ஏய். ஏய். பொம்பளை தானே அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? நான் குத்து சண்டை சாம்பியன். என்கிட்டயே உங்க வேலையை காமிக்கிறீங்களா? மூஞ்சி முகரையெல்லாம் பேந்துரும். இத பார், எனக்கு தேவை என் புருஷன் உசுரோட இருக்கணும். இல்ல நீங்களாம் உசுரோட போய் சேர முடியாது. உன் புருஷன் மட்டும்தான் சாவான்னு நினைச்சேன். இப்போ நீயும் சேர்ந்து மேல போற. நீ ஆசைப்பட்டபடி புருஷனோட ஒன்னா சேர்ந்து சொர்க்கத்துல சந்தோஷமா இருங்க. என்ன பயம் இல்லாம சிரிக்கிற? இவ்ளோ பெரிய போலீஸ் டீம் சும்மா வந்து மறிப்பனா? என் புருஷனை என்கவுண்டர் பண்ணதான் நீங்க கூட்டிட்டு போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இங்க நடக்கிறது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து லைவா வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காங்க என் ஆளுங்க. துப்பாக்கிய உள்ள வைங்க. ஒழுக்கமா நான் சொல்றத கேளுங்க. நல்ல புள்ளையாட்டம் என் புருஷனை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போங்க. இல்லன்னா இங்க நடந்ததை எல்லாம் அப்படியே மீடியால பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஏமா, நீ நினைக்கிற மாதிரி நான் என்கவுண்டர் பண்ணலாம் இங்க வரல. ரோடு சரியில்லை, அதான் குறுக்கு பாதையில வந்தேன். யோ வாயா வாயா வா. இப்ப வந்திருக்கிறது நம்ம எதிரி ஹாசினி. நம்ம ஏஜேவை தூக்குல போடுறதுக்காக போராடுற ஹாசினி. ஏய் மரியாதை. ஏய் வாய மூடு. இதுக்கு மேல பேசுன எப்படி இருந்தாலும் ஹாசினி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவன். ஏஜே வரட்டும், அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். ஏஜேவ தீர்த்துக்கிட்ட வந்தவள போய் வாழ வந்தவன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இல்ல இவளோட சேர்த்து உங்களையும் வெளியே அனுப்பிடுவோம். ஐயோ, நானும் இங்க இருந்து போயிட்டேன்னா இவளுங்க ஆட்டம் தாங்க முடியாது. ஹாசினியையும் ஏஜேவையும் சேரவே விட மாட்டாளுங்க. சரி, இப்போதைக்கு நடிப்போம். எதுக்குமா கோவப்படுறீங்க? நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் ஏன் முடிவும். அந்த பயம் இருக்கட்டும். இந்த பாரு, இப்பவே உன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிடு. போக முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். ஏஜே மேல போய் கேஸ் போட்டிருக்காங்க. என் மேல கலங்கம் வந்திருக்கு. இது ரெண்டையும் சரி பண்ணாம என்னால இங்க இருந்து நகர முடியாது. இவகிட்ட என்ன பேச்சு? இவ திங்ஸ் எல்லாம் எடுத்து வீசுவோம், அப்புறம் அவளா தானா போயிடுவா. ஆமாமா, வாங்கக்கா போலாம். வா சித்ரா. ஏய் ஏய், எங்க போற? உன்னை ஹால்குள்ள விட்டதே தப்பு. இதுக்கு மேல ஒரு அடி கூட போக விட மாட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. என்ன பாட்டி, உன் பங்குக்கு ஏதாவது கொண்டு வந்து போடு. மொத்தமா எடுத்துட்டு போட்டோம். போடுறேன்டி, போடுறேன். திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டு எத்தனை நாள் வாழ முடியும்? எல்லாம் அம்பலம் ஆயிடுச்சுல. இந்த அம்மா, இது உன் பொருள். இதையும் எடுத்துக்கிட்டு போ. இத வச்சு ஒரு குத்து விட்டு அந்த ராமுவ சாட்சிய. அதே மாதிரி இன்னும் நீ நிறைய பேரை சாய்க்கலாம். பாத்தியக்கா, நம்மள அடிக்கிறதுக்கு இந்த கிழவி ஐடியா கொடுக்குது. நான் குடுக்கிற கம்ப்ளைண்டே வேற. ஐயா, எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காக ஹாசினி பொய் வேஷம் போட்டுக்கிட்டு
ஏஜேக்கு பொண்டாட்டியா வந்தா அப்ப இது சீட்டிங் கேஸ், புடிச்சு உள்ள போடுங்கன்னு சொல்லுவேன். இதுக்கு விக்ரமும் சாட்சி சொல்லுவாரு, ஏமாந்த ஏஜேவும் சாட்சி சொல்லுவாரு. எப்படி வசதி? அட என்னம்மா, போலீஸ் அது இதுன்னு இப்பவே போலீஸ் பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள இன்னொன்னு வேணாமா? உங்களோட என்னால சண்டை போட முடியும். ஆனா நான் என் ஹிட்லரை காப்பாத்தி ஆகணும். அவரை ஜாமீன்ல எடுத்து வெளியே கொண்டு வரணும். இதுக்கு நடுவுல உங்க தொந்தரவு வேற. என்ன ஏன் எல்லாரும் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நாங்க சொன்ன எது வேணா பண்ணுவியா? பண்றேன். எங்களுக்கு என்னெல்லாம் கொடுமை பண்ணியோ அதை நீ இப்ப அனுபவிக்கணும். என்னது? மருமகங்கன்னு கூட பாக்காம எங்க 3 பேரையும் துணி துவ, வீடு கூட்டு, பாத்திரம் விளக்குன்னு எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண. இப்ப நீ அதையே செய்யணும், அதுவும் ஒருத்தியாவே. அக்கா சூப்பர்க்கா. அதுவும் என்னை எப்படி எல்லாம் கொடுமை பண்ண. சொல்லு, சொல்றது செய்றியா இல்ல வெளிய போறியா? சரி. இந்தா இதெல்லாம் அடிச்சு தவ. அம்மாடி, அதுக்கு தான் அந்த வாஷிங் மிஷின் இருக்கேம்மா. வாஷிங் மிஷின் ரிப்பேர். இது மட்டும் இல்ல, பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்கு. வீட்டை ஃபுல்லா சுத்தம் பண்ணணும். இதெல்லாம் ஒண்ணு விடாம செய்யணும், புரியுதா? அக்கா, நம்ம போய் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா? வாங்க 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 வாங்க. ஹாசினி, எதுக்குமா அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டின? ஹிட்லரை காப்பாத்துற சாட்சி இந்த வீட்ல தான் இருக்கு. எனக்கு ஹிட்லர் வேணும் பாட்டி. அவரை கொலை பழி எல்லாம திரும்பி வரணும். என்ன புரிஞ்சுக்கணும். அதுக்காக எந்த சிரமத்தையும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஐயோ, எங்க நல்லா தொட. நல்லா தொட. எவ்வளவு அழுக்கா இருக்கு பாரு. ஏம்மா அழற? உன்னால வேலை செய்ய முடியலையா? இல்ல பாட்டி, ஜெயில ஹிட்லர் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரோ தெரியல. அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே. இந்த வேலையெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல பாட்டி. அவருக்காக நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவேன். ஹிட்லரை நினைச்சுக்கிட்டே எவ்வளவு வேலை வேணாலும் செய்வேன். குடிமா. ரூம் ஃபுல்லா போட்டோ வச்சது பார்த்தாதுன்னு இங்க வேற ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இது ஒண்ணுதான் குறைச்சல் இவங்களுக்கு.
கூடிய சீக்கிரத்துல உங்க 2 பேரையும் பிரிக்கணும் பாரு. ஐயோ, இது என்னம்மா ஹாசினி? ஹாசினி, என்னம்மா பண்றாங்க அவங்க? ஹிட்லர் சொன்ன அந்த பென்டிரைவை தேடுறாங்க பாட்டி. அது மட்டும் இவங்க கிட்ட கிடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அவரோட வாழ்க்கையவே அழிச்சிருவாங்க. ஐயோ, அப்படியாமா? அந்த பொம்பளை டிரைவ் இவங்க கையில கிடைக்கவே கூடாது. பொம்பளை டிரைவா? அது இல்லம்மா, நீ தானே சொன்ன பென் டிரைவ்னு, அதைத்தான் நான் பொம்பளை டிரைவ்னு. அவ்வளவுதான். போச்சுமா, எதையோ எடுத்துட்டா. அக்கா, கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? அக்கா சூப்பர்க்கா. இது எங்க இருந்தது? அதோ அங்க ரகசியமா நகைப்பெட்டிக்குள்ள வச்சிருந்தாரு. அப்படியா? நல்ல வேலை இந்த எவிடன்ஸ் இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. இது மட்டும் ஹாசினிக்கு தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான், சிக்கலா இருக்கும். ஆமா. ஏஜே, இனிமே நீங்க தப்ப முடியாது. வாழ்க்கை பூரா ஜெயில் தான். நாங்க 3 பேர் இந்த வீட்டோட ராணிங்க. உட்காருங்க. என்ன 3 பேரும் பயங்கர ஹாப்பியா வந்திருக்கீங்க? எனிதிங் ஸ்பெஷல்? எங்க 3 பேருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சந்தோஷமான விஷயம் தான். செம்ம ஸ்பெஷலான மேட்டர். ஸ்பெஷலான மேட்டர்னா அந்த பென் டிரைவா? எஸ், அது கிடைச்சிருச்சு. ஆமா. என்ன சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிடைக்கலன்னு சொன்னீங்க. நீங்க 3 பேரும் செம்ம ஷார்ப். டக்குன்னு எவிடன்ஸ் பிடிச்சிட்டீங்க. ஏஜே, உனக்கு நாள் நெருங்கிடுச்சுடா. என் தங்கச்சி சாவுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. அவங்க உங்க தங்கச்சின்றதை விட எங்களுக்கு மாமியார். வீட்ல இருக்கிற போலி மாமியார் ஹாசினிய விரட்டுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணணும்ல. ஆமா. ஆக மொத்தத்துல நம்ம கூட்டணி வெற்றி கூட்டணி. சரி சரி, இந்த பென் டிரைவ் கொடுங்க. அம்மாக்கா, எங்களுக்கு என்ன ட்ரீட் தர போறீங்க? நிச்சயமா ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் தரேன். இந்த பென் டிரைவ்ல இருக்க மேட்டரை பொறுத்து 3 ஸ்டாரா 5 ஸ்டாரா 7 ஸ்டாரான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. மேட்டர் என்னன்னு தெரிஞ்சுச்சா? கண்டிப்பா 7 ஸ்டார் தானே? ஒரு ஸ்டாரும் கிடையாது. நீங்க செஞ்ச வேலைக்கு தள்ளு வண்டி கடையில இட்லி கூட வாங்கி தர முடியாது. என்ன சொல்றீங்க விக்ரம்? அப்படி அதுல என்ன இருக்கு? நீங்களே இத பாருங்க. அது நானு. இது ஒரு சாதாரண பென்ட்ரைவ் தான். ஆனா ஏதோ பொக்கிஷம் மாதிரி. எதுக்கு நகை டப்பால போட்டு வைக்கணும்? அப்படின்னா அது வச்சது யாரு? நான் தான் வச்சேன் பாட்டி. என்னம்மா சொல்ற? நீ எதுக்கு மாத்தி வச்ச? ஹிட்லர் அந்த பென்டிரைவ் விஷயத்த
அர்ச்சனா கிட்ட சொன்ன உடனே அவ போன் பண்ணி விக்ரம் கிட்ட சொன்னா. ஏற்கனவே இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹிட்லரை காலி பண்ண பிளான் பண்றாங்க. இந்த பென்டிரைவ் மட்டும் கிடைச்சா அவரு ஜெயிலே கிடக்குற மாதிரி ஆயிரும். அதான் அர்ச்சனாக்கு முன்னாடி வந்து ஒரு டம்மி பென்டிரைவ கொண்டு வந்து வச்சேன். சரி, எதுக்கு இந்த டம்மி பென்டிரைவ வச்ச? இதனால என்னமா லாபம்? ஆனா ஹிட்லர் சொன்ன அந்த பென்டிரைவ் இங்கதான் எங்கேயோ இருக்கு. அத இவங்க தேடும் போது கிடைச்சிட்டா அவ்வளவுதான். அப்புறம் ஹிட்லரை வெளியே கொண்டு வரவே முடியாது. அந்த பென்டிரைவை தேடாம நம்ம கையில வரதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? அது எங்க இருக்குதுன்னு ஏஜே வாயாலேயே சொல்ல வைக்கணும். அதான் நான் கேட்டப்ப அவர் சொல்லலையே. கேட்கிற விதத்துல கேட்கணும். காசு இருந்தா கொடுன்னு கேட்டா எவனும் பிச்சை போட மாட்டான். அம்மா தாயே நீ அழுதாதான் அள்ளி போடுவானுங்க. நீங்க ஏஜே கிட்ட என்ன கெஞ்ச சொல்றீங்களா? நீ கெஞ்செல்லாம் தேவையில்ல. உன்னை பார்த்தாலே ஏஜேவே பென்டிரைவ் மேட்டரை உன்கிட்ட சொல்லுவான். எப்படி? இதோ இப்படி. ஐயோ விக்ரம், என்னது? எதுக்கு பெண் அடிச்சீங்க? அர்ச்சனா, இப்போ உன்னை அடிச்சது நான் இல்ல, ஹாசினி. நான் சொல்றத அப்படியே போய் ஏஜே கிட்ட அழுது சீன போடு. ஓகேவா? நிச்சயமா செய்றேன். அந்த ஹாஸ்னியை வீட்டு விட்டு துரத்துறதுக்காக எத்தனை அடி வேணாலும் வாங்குவேன். பென்டிரைவ் இருக்கிற இடத்த மட்டும் அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கிடு. அதுக்கப்புறம் அந்த ஏஜே தப்பிக்கவே முடியாது. உங்களை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி எத்தனை அடி வேணாலும் நான் வாங்குவேன். யார் உங்களை அடிச்சது? உங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கதான். விக்ரமா? விக்ரம் உங்களோட எதிரி. ஆனா என்ன அடிச்சது உங்க துரோகி ஹாசினி. அவள உங்களை அடிச்சா? எதுக்கு? நான் உங்களுக்காக போராடுறது அவளுக்கு பிடிக்கல. அதான் என் மேல கோவப்படுறா. எவ்வளவு தைரியம் அவளுக்கு? ஆமா ஏஜே, நீங்க விடுதலை ஆயிடக்கூடாதுன்னு அவ ரொம்ப உறுதியா இருக்கா. அதுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி வர பாக்குறா. இந்த கேஸ் சம்பந்தமா இனி யாரையும் போய் பார்க்க கூட விட மாட்டேங்கிறா. நானும் வாதாடுறதுக்கு யாராவது வக்கீல போய் கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா உடனே போய் அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி பயமுறுத்தி அவங்கள ஓட வச்சிடுறா. இதனால எந்த வக்கீலும் நம்ம கேஸ்க்கு ஆஜராக மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க போனப்பதான் என்ன அடிச்சுட்டா. புருஷன் மேல இவ்வளவு வன்மையா இருக்கிற பொண்டாட்டியா நான் பார்த்ததே இல்ல ஏஜே. அவ அந்த அளவுக்கு போயிட்டாளா? எனக்கு எந்த வக்கீலும் வேணாம். உண்மை என் பக்கம் இருக்கு. நான் வாதாடி ஜெயிக்கிறேன்.
சார் சொல்லுமா. என் ஹஸ்பண்ட நான் பார்க்கணும். யார? அந்த ஏஜேவையா? அந்த ஆளுதான் உன் பேரை கேட்டாலே டென்ஷன் ஆகிறானாமா. அப்புறம் ஏமா திரும்ப திரும்ப வர? என்ன சார் பண்றது? அவர் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. என்ன பத்தி அவர் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் பொறுத்து தானே போகணும். அவரை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். இங்க பாருமா, அன்னைக்கு நீ பார்க்க போனப்ப கத்தி கூச்சல் போட்டு தலையில இடிச்சு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு. இன்னைக்கு அதே மாதிரி ஏதாவது ஏட கூடமா ஆயிடுச்சுன்னா நாங்க தானே பதில் சொல்லணும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். கொஞ்சம் இருமா, ஒரு வாரத்தை உன் புருஷன்கிட்ட கேட்டுக்கிறேன். அவர் சம்மதிச்சா போய் பாரு. அது வரைக்கும் அந்த பெஞ்சில போய் உட்காரு. கடவுளே, அவரை எப்படியாவது சம்மதிக்கவே. ஏஜே, இங்க வாங்க. சொல்லுங்க. உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யாரு? உங்க பொண்டாட்டி ஹாசினி. என் பொண்டாட்டி செத்து போயிட்டான். யாரையும் பார்க்க மாட்டேன். அவளை போக சொல்லுங்க. கோவப்படாதப்பா, அந்த பொண்ணு அழுகுது. பார்த்து 2 வார்த்தை ஆறுதலா பேசு. ஆறுதலா பேசணுமா? நான் யாரால ஜெயில உட்காந்துட்டு இருக்கேனோ, நான் யாரால உங்ககிட்ட அடி வாங்கிட்டு இருக்கேனோ அவளுக்கு நான் ஆறுதல் சொல்லணுமா? பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. இதெல்லாம் அவளோட நாடகம். புருஷன் பொண்டாட்டினா 1000 இருக்கும். ஏன் அடிதடி கூட தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு டைம் தான் சார். அதெல்லாம் அப்பப்போ மறந்துடணும். என்ன எடுத்துக்கோங்க, வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி 2 நாள் விளக்க மாத்தாலேயே என்ன அடிச்சு பொழப்பான். அப்புறம் பாய் கடையில பிரியாணி வாங்கி கொடுத்து வெள்ள கொடிய காட்டி சமாதானம் ஆயிட வேண்டியதான். பொண்டாட்டினா அப்படிதான் சார். நீ சொன்னது பொண்டாட்டி. அவ பொண்டாட்டி இல்ல, பொண்டாட்டி மாதிரி வேஷம் போட்டவன். அந்த ஹாசினி இருக்காளே, என்கிட்ட இருக்கிற பொருளை திருடுறதுக்கு இன்னொருத்தங்கிட்ட காசை வாங்கி எனக்கு பொண்டாட்டிய பாசமா நடிச்சான். தெரியுமா? அது தெரியுமா உனக்கு? கத்தியால குத்திருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அந்த வலி போயிருக்கும். ஆனா கூடவே இருந்து நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான். என்ன ஏமாத்திட்டான். அந்த வலி போகுமா? சீக்கிரம் வாங்க. போ போ. இன்னைக்கு அந்த பென் டிரைவை எடுத்தே ஆகணும். ஆமாக்கா. அக்கா, அது இருக்கிற இடத்தை ஏஜி சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு. எங்கக்கா? எங்க? பீரோல ஏதோ ஒரு இடத்துல தான் வச்சிருக்காராம். அவ்வளவு ஈஸியாவா வைப்பாரு? ஈஸி. உள்ள வாங்க. ஈஸியா? இங்க பாருங்க, இந்த பீரோ ஃபுல்லா தேடணும். விடுக்கா, அன்னைக்கு பென்டிரைவ் எங்க இருக்குன்னு தெரியாமலேயே அப்படி தேடணும். இன்னைக்குதான் பிளேஸ் தெரிஞ்சிருச்சே, எடுத்துருவோம். இதுல தேடி பாருங்க. அக்கா, அன்னைக்கு மாதிரி டுபாக்கூர் பென் டிரைவ் கிடைச்சிர போகுது. பாத்து எடுக்கணும்க்கா. அன்னைக்கு தெரியாம எடுத்துட்டு போயிட்டோம். இப்பதான் ஏஜி தெளிவா சொல்லிட்டாரு. அவர் சொன்ன பென் டிரைவ் மட்டும் கிடைச்சிட்டா போதும். அப்படி இல்லையா, எத்தனை கிடைக்குதோ அத்தனையும் தூக்கிட்டு போயிடுவோம். ஆனா ஏஜே மட்டும் ஜென்மத்துக்கும் இனி இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. ஆக மொத்தத்துல எவிடன்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி அவருக்கு அவரே ஆப்பு வச்சுக்கிட்டாரு. சரி சரி, சீக்கிரம் தேடுங்க. ஏஜே, என்ன பாட்டி, ஏஜே வந்துட்டாரா? இல்லையே. அப்புறம் எதுக்கு ஏஜின்னு நீங்க சொன்னீங்க? நாங்கெல்லாம் பயந்துட்டோம்ல. ஏஜேன்னு சொன்னா ஏன் பயப்படுறீங்க? அது
உங்களுக்கு பிடிச்ச பேரை தானே சொன்னேன். அதுக்கு நீங்க சந்தோஷம் தானே படணும். ஏன் பயந்தீங்க? அம்மா இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? எதுக்கு ஏஜேன்னு சொன்னீங்க? ஏஜேவுக்கு ஜெயில ட்ரெஸ் இல்லையா, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரி, 2 செட் எடுத்துட்டு கிளம்புங்க. உனக்கு எதுவும் கிடைச்சதா? ஏய், கிடைச்சிருச்சு. இது போதும். இந்த எவிடன்ஸ் வச்சே விக்ரம் ஏஜேவை காலி பண்ணிடுவாரு. இதோட ஏஜேவோட ஆட்டம் க்ளோஸ். நம்ம ஆட்டம் ஆரம்பம். எஸ். என் புருஷனுக்கு எதிரான எல்லா சதியும் உடையணும். ஹிட்லர் ஜெயில இருந்து வெளியே வரணும். என்ன அவரை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இப்படி மடிப்பிச்ச வேண்டுதல் செய்யறேன். எப்படியாவது என் புருஷனை விடுதலை பண்ணு ஐயா. என் புருஷனுக்காக மடிப்பிச்ச கேக்குறேன். ஏமா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேஷத்தை போட்டு வந்துருது. போங்கம்மா போமா. என் புருஷனுக்கு எதிரான எல்லா சதியும் உடையணும். ஹிட்லர் ஜெயில இருந்து வெளியே வரணும். என்ன அவரை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இப்படி மடிப்பிச்ச வேண்டுதல் செய்யறேன். எப்படியாவது என் புருஷனை விடுதலை பண்ணு அம்மா. என் புருஷனுக்காக மடிப்பிச்ச கேக்குறேன், கொடுக்குறீங்களா? ஏமா, நீ அந்த குத்துச்சண்டையில ஜெயிச்ச பொண்ணு தானே? இது என்னம்மா கோலம்? என்னாச்சு? இது வேண்டுதலுக்காக பண்றேன்க்கா. அன்னைக்கும் என் புருஷனுக்காக தான் குத்து சண்டையில கலந்துக்கிட்டேன். இன்னைக்கும் அவருக்காக தான் இதை செய்யறேன். சரிம்மா, இந்தா. தேங்க்ஸ்க்கா. சார் சார், எனக்கு மடிப்பிச்சு போடுங்க சார். இதுக்குதான் நான் ஆசைப்பட்டேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த வீட்டை விட்டு உன்னை துரத்திட்டா நீ பிச்சை தான் எடுக்கணும். அதுக்கு இப்பவே ட்ரைனிங் எடு. நீ என்ன பண்ணாலும் ஏஜே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என் புருஷன் ஒரு அப்பாவி. அவரு கண்டிப்பா விடுதலை ஆவாரு. நீ ஹிட்லர் என்கவுண்டர் பண்ண பிளான் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும். இப்பவும் ஏதோ சதி திட்டம் பண்ற. அதை என்னன்னு நான் கண்டுபிடிப்பேன். அவரை காப்பாத்துவேன். எனக்கும் தெய்வம் துணை நிக்கும். அப்படியா? அப்போ சாமி ஏஜேவை காப்பாத்துங்கிற. அப்படின்னா நான் பிச்சை போடுறேன். என்கிட்ட பிச்சை கேளு கேளு. என் தங்கச்சிய கொன்ன ஏஜேவுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு உனக்கு நான் இந்த பிச்சைய போடுறேன். கேளு, மடி பிச்சை கேளு. ஐயா, என் புருஷன் விடுதலைக்காக மடிப்பிச்சை கேக்குற, கொடுங்க. Take the மடி பிச்சை. ஹலோ, சொல்லு. விக்ரம், பென்ட்ரைவ் கிடைச்சிருச்சு. அட்ரஸக்க சூப்பர். பத்திரமா வை, நான் வந்துட்டே இருக்கேன். கடவுள் உனக்கு நல்லது செய்யறாரோ இல்லையோ, எனக்கு நல்லது செஞ்சிட்டாரு. உனக்கு பிச்சை போட்ட உடனே எனக்கு கருணை காட்டிட்டாரு. இனி உன் புருஷன் எந்த காலத்திலையும் வெளியில வர முடியாது. உனக்கு பிச்சை போட்ட ராசி தான் எனக்கு செம்ம லக் அடிச்சிருக்கு. வச்சுக்கோ. டாடா பிச்சைக்காரி.
குடுடா. ஒரு பேக் அடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமாடா? சரி பாட்டி, என் வேலை முடிஞ்சு போச்சு, பணத்தை கொடு, கிளம்புறேன். இதுல அர்ச்சனா பணம் நிறைய வச்சிருப்பாளே, அது எங்க? ஐயோ, என்னடா இந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு திருடினதுக்கு என்கிட்ட பீஸ் வேற கேக்குறியா? பாட்டி பழக்க தோசத்துல பண்ணிட்டேன் பாட்டி. சரியான திருட்டு பையடா நீ. அந்த பணத்தை நீயே வச்சுக்க. எல்லாத்தையும் கரெக்டா செக் பண்ணுங்க. இப்ப எதுக்கு என்னோட திங்ஸ் எல்லாம் கீழே போட்டு நாசம் பண்றீங்க? ஏய் போ, அப்படி ஓரமா போய் நில்லு போ. என்னன்னு சொல்லுங்க. என்ன தேடுறீங்க? எவிடன்ஸ் தேடிட்டு இருக்கோம். எவிடன்ஸா? அது எப்படி என்கிட்ட இருக்கும்? யூகந்தா நீதான் கொண்டு வந்து வச்சிருப்பேன்னு ஒரு சந்தேகம். ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு. கோயிலுக்கு போனியா இல்ல எவிடன்ஸ் தேடுறதுக்கு ஆளை செட் பண்ணியான்னு இப்ப தெரிஞ்சிடும். என்ன உளறீங்க? இப்ப என் திங்ஸ கொடுக்க போறீங்களா இல்லையா? திருடு போன பேக் இதுவா? ஆமா இன்ஸ்பெக்டர், இதேதான். எங்க கிடைச்சது? தெருவுல கடந்திருக்கு, பார்த்தவங்க ஸ்டேஷன்ல கொடுத்திருக்காங்க. கொடுங்க சார். பென்ட்ரைவ காணுமே. அப்போ இந்த பேக்க எவிடன்ஸ்க்காக தான் திருடி இருக்காங்க. ஏஜே சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ்க்கு டார்கெட் பண்ற ஒரே ஆள் இந்த ஹாஸ்னி தான். ஏஜேவை ஜெயில போறதுக்கு முதல் எவிடன்ஸ் கொடுத்த ஹாஸ்னி இப்போ ரெண்டாவது எவிடன்ஸ்க்காக ஆளை விட்டு உன்கிட்ட இருந்து திருடிட்டான்னு நினைக்கிறேன். ஹேய், யார திருடுனா? அதெல்லாம் உங்க புத்தி. இந்த பாரு, மரியாதையா பென்ட்ரைவ கொடுத்துரு. எனக்கு எதுவும் தெரியாது. அந்த பென்ட்ரைவ நான் பார்க்கவே இல்ல.